சத்தமுறையிலே சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி நம்ம வாசித்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் 14:19. யோவான் 14:19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்களோ என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை என்ன செய்யாது? காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது இதை சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகம் என்ன செய்யாது? காணாதுப்பா, ஆனால் நீங்களோ என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள் அப்படின்னு சொல்ல. ஏன் உலகம் காணாது? உலகம் ஏன் காணாது அவர் அப்படி சொல்ல? உலகம்னா என்னதுங்க? ஆண்டவர் சொல்றது இந்த உலகம் உருண்டையே சொல்லலை. உலகம் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், அவ்வளவுதான். பூமி என்னை காணாதுன்னு சொன்னால் பூமி உருண்டை போய் அவரை பார்க்கணும் அவசியம் கிடையாது. பூமியில் வாழ்கிற மனிதர்களைத்தான் சொல்லுகிறார். அவை இந்த உலகத்தின் மனிதர்கள் கர்த்தரை காண மாட்டார்கள். ஆனால் யார் பார்ப்பா? நீங்களோ, யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? காண்பார்கள் என்று சொல்ல. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. ஏன் உலக மக்கள் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னென்னா உலகத்தையே தாழ்ந்திருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான். அதில் சில விதைகள் எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. சில விதைகள் முட்களுக்குள் விழுந்தது. சில விதைகளோ எங்கே விழுந்தது? நல்ல நிலத்தில். இதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? வழியருகே விழுந்தவரை பார்த்து என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்டு உணராதிருப்பான். வசனத்தை கேட்பான், வழியருகே விழுகிற. இப்போ விசுவாசிகள் நீங்கள் யார்? நம்மெல்லாம் தேவ சபையில் இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். நீங்கள் இப்போ உணர்ந்து கொள்ளுங்க, நம்ம எதை இருக்கிறோம்? வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிற அளவுக்கு பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான்? பறித்து கொள்கிறான். ஐயா, ஆசை இருக்குது, பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் கேட்கணும், பாட்டு கேட்கணும், அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒரு உள்ளுக்குள்ளே உணர்வு இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் அதை உட்கார்ந்து கேட்டு அதை உள்ளே ஈர்த்து கொள்வதற்கு என்ன வர மாட்டேங்குது? சிந்தனை இல்லை. சரி, கேட்போம், வசனம் பேசுகிறாங்க, பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அங்கே விதைக்கப்பட்டதை யார் தூக்கிடுறா? போடலாம். உணர்வில்லாத ஒரு இருதயத்தை கொடுத்து ஆண்டுடைய உணர்வுள்ள ஒரு வசனத்தை என்ன செஞ்சிடறான்? எடுத்துக்கிறான். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்குன்னா, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கொஞ்சம் மண்ணுக்குன்னு அங்கே கிடக்கணும், டக்குன்னு என்ன செஞ்சிடும்? முளைத்துரும். அது முளைத்து எழும்புமா? அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் தனக்கு வேர் இல்லாததுனால கொஞ்ச காத்திரம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் மீது உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே அவன் என்ன செய்வான்? இடர்ல அடைவான். நீங்கள் வசனத்தை சரியாக மேய்ந்து கொண்டு சரியாக வசனத்தில் நிற்கலைன்னா உபத்திரவம் உங்களை எங்கே கொண்டு போயிடும்? தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஏன்னா மேலோட்டமாக நடப்பட்டவங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்த முனிப்பேல் மேய்கிற ஆடுகள் மாடுகள் மாதிரி. சில ஆடு பாருங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம், அப்படியே சில மாடுகள் பாருங்கள் அப்படி மேலே மட்டும் அப்படி போயிட்டு போகும், அது முனிப்பில். சிலது வந்து என்ன செய்யும்? அப்படியே கொப்பையை ஒடிச்சு நொறுக்குன்னு கடிச்சிட்டு நிற்கும்.
அதை ஃபுல்லாக கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். சிலது அப்படி அப்படி அங்கனங்கன இந்த நுனிப்புல் மேய்கிறது வந்து என்ன செய்யாது, நிலைக்காது. அதனால் வசனம் ஆழமாக போனால் மட்டும்தான், சத்திய வார்த்தைகள் நமக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம நிலைச்சிருப்போம். இந்த சத்திய வசனம் நிலைக்கலைன்னா எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை அவரை விட்டு என்ன செஞ்சிடும், உபத்திரம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துடுது, கடன் வந்துடுது, உடனே நமக்கு என்ன செய்ய முடியல, என்னத்தை பைபிள் வாசி, என்ன ஜெபம் பண்ண, இருக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். இது கற்பாறையின் மேல். அடுத்து சொல்கிறாரு, முட்களின் நடுவில் விதை விழுந்த விதைகள். அது என்ன செய்யுதுன்னா வளர்ந்துருது, மேலே எழும்பிடுது, வசனத்தை கேட்குது. அது என்ன செய்தான், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் வசனத்தை கேட்கிறான், உலக கவலையும். நல்ல கவனிங்க, அவனுக்குள்ள வாசம் இருக்குது, வசனத்தை கேட்கறான், உட்கார்றான், நல்லா கவனிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனை வந்துருது அப்படின்னா, என்ன கவலை வந்துருது, உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால், வசனத்தை நெருக்குவதினால் அவனும் பலனற்று போவான். அவன் பலனற்று போகிறான். புரியுதுங்களா ஐயா? சத்தியத்தை கேட்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, வாழணும்னு தீர்மானிக்கிறாங்க, பைபிளை தூக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன கவலை அவனை இழுத்துருது, மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க பிள்ளைங்களாம் இவ்வளோ உயர்ந்திருக்காங்களா, நம்மளை ஏன் இப்படி உயர்த்திடக்கூடாது, அவங்களாம் இப்படி உடுத்துறாங்களே, நம்ம ஏன் இப்படி உடுத்திடக்கூடாது, அவங்களாம் இவ்வளோ நகைகள் வாங்கியிருக்காங்க, நம்ம ஏன் நான் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது, உலக கவலை உங்களை இழுக்க ஆரம்பிச்சிருது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், கண்களின் இச்சை, இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, அவங்களை எழும்ப விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி விடுகிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு நிலைய உலகத்தின் உலகத்தான் உலக மக்கள்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்க வேண்டும். அதை இயேசு சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைங்க, பொருள் அங்கே என்ன செய்யாது, பூச்சாது துரும்பாது என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை, திருடன் கண்ணமிட்டு திருவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம எதில் கோலாக இருக்கிறோம், எதை நோக்கமாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அப்போ அதில் தான் நம்முடைய வாஞ்சைகள் பெருகுமே தவிர ஆண்டவரை குறித்த வாஞ்சைகள் என்ன செய்யாது, இருக்காது. உலகத்தில் உள்ளவை எதை வேணாலும் என்ன பண்ணுவாங்க, நம்ம காரியமாக நடக்கணும், நமக்கு சாதகமாக இருப்பதற்காக நம்ம என்ன வேணாலும் என்ன செய்வோம், செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை விட்டு விலகி போகிறவங்க. இதுதான் உலகத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உங்களை என்ன செய்யும், இழுக்கும் அப்படிங்கிற பாருங்க. இந்த நெருக்கம் வரும்போது யாரை மறந்துடுவாங்க, தேவனை மறந்துடுவாங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். நல்ல கவனிங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை சாப்பிடுவோம் தேடாதீங்க. இது யார் தேடுவா, உலகத்தானுக்கு தான் அந்த தேவை. உலகத்தானுக்கு அது எப்படி உடுத்தப்படும், எப்படி செய்யணும். இப்போ அடுத்து 1ஆம் தேதி வருது, நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து கல்யாணம் வருது, அதுக்கு எண்ணத்தை உடுத்துவோம், அதுக்கு அடுத்து வருது என்ன எடுத்துவோம், அது உலகத்தான். நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், ஈஸ்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இது உலகத்தானுக்குரியது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி எடுக்க வேண்டியதில்லை. எண்ணத்தை உடுப்போம், கவலைப்பட வேண்டியது, எண்ணத்தை உண்போம், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா காட்டு புஷ்பங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா, உடுத்து வைக்கிறார். சர்வ மகிமையில் அவரை போல ஒருத்தர் உடுத்தினதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் காலந்தொட்டு, சாலமோன் முதலாயினா சாலமோன் கூட அப்படி என்ன செஞ்சல, உடுத்தினதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறவர் நம்முடைய தேவன். நமக்கு உடுத்து வைக்க மாட்டாரா சொல்லுங்க? நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் பட்னியாக கிடக்குறீங்க? யாராவது பட்னியாக கிடக்குமா? பட்டினி நம்மளாக போட்டுக்கிட்டால் தான் பட்டினி. அப்படி தானே? 2 விதத்தில் பட்டினி போடலாம். சில வேலைகள் தீவிரமாக இருக்கும், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு ஒன்று, இன்னொன்று சோம்பல்.
இந்த 2 பட்டினி இருக்குது. ஒன்று, வேலையில் தீவிரமாக இருக்கவங்க எது மேலே நாட்டம் இருக்காது, சாப்பாட்டு மேலே நாட்டம் இருக்காது. அதனால கழுது மத்தியானம் பார்த்துக்கலாம், வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம வேலை பார்க்குற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் செஞ்சு திங்கிறதுக்கு யோசித்துக்கிட்டு என்ன கிடக்கும், பண்ணி சோம்பேறிகள் ஆவிகள். என்னென்ன சாப்பிடணும், என்ன தோசை சுடணும், சட்னி வைக்கணும். அதான் இப்படி முடிச்சு ஒரு தோசை சுட்டு ஒரு சட்னி வைக்கிறதுக்கு இப்போ ஏன் அது பேப்பரில் போட்டு விட்டுற வேண்டியதானே, யாராவது தோசை சட்னி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. மற்றபடி ஆண்டவர் நம்மளை ஒரு காலம் என்னக்கல எதாவது பண்ணியாக போட்டிருக்காராங்க. தேவனை அறிந்த பின்பு நம்மளை நேர்த்தியாய் கர்த்தர் நடத்திட்டு தான் வருகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால் என்னத்தை உடுப்போம் என்னத்தை உடனே கவலை, இது உலகத்தாருடைய கவலை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அவருக்கு தெரியும். நமக்கு அனுதின தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் நினைச்சிருக்கார். அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. எல்லாம் யாரால் உண்டானதல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்திலிருந்து வருகிறவைகள். சத்தமுறையிலே சொல்லுங்க. இங்கிருந்து உண்டானது, அங்கிருந்து எதுவும் வரல, பரலோகத்திலிருந்து வரல. என்னதெல்லாம் 3 காரியம் சொல்ல பாருங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு கிறிஸ்தவம் அழிந்து போகிறது, கிறிஸ்தவர்கள் அழிந்து போகிறதும், ஊழியக்காரர் அழிந்து போகிறதற்கும் இந்த 3 தான் என்ன இருக்குது காரணம். மாம்ச இச்சையில் விழுந்து போகிற ஒரு கூட்டம். மாம்ச இச்சையில் நான் விழமாட்டேன் ஐயா, நான் என் கற்பை காத்து கொள்கிறவன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் எதில் விழுந்துடுறான், கண்களின் இச்சை. எதை பார்த்தாலும் நமக்கு என்ன செய்யணும், வேணும் அப்படின்னு நினைக்கிறான். சாலமன் சொன்னால் பார்த்துருக்கீங்களா, என் கண்களின் நிச்சயத்தில் ஒன்றையும் நான் என்ன செய்யலை, அதுக்கு நான் விலைக்கு வைக்கவில்லை, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். பிரசங்கில் அப்படி தான் சொல்கிறான். கண்களின் நிச்சயம் எல்லாம், எதை பார்த்தாலும் என்ன வேணும், நமக்கு வேணும், நம்ம வீட்டுக்கு வேணும். அப்படிக்கு அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கண்களின் நிச்சை. 3வது பார்த்தீங்கன்னா என்னது, ஜீவனத்தை. இந்த கண்களின் நிச்சயம் தான் நிறைய. அதான் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிரவிக்கும். பார்த்துருக்கீங்களா, அப்படி தான் வசனம் சொல்லுது. இச்சை தான் எங்கே கொண்டு விடும், மாம்ச இச்சையோ கண்களின் இச்சையோ இதுதான் என்ன கொண்டு விடும், பாவத்தை கொண்டு நிறுத்தும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன ஆகுமா, பூரணமாயிட்டுனா மரணம் ஆயிரும். அவ்வளோதான், தப்பிக்கவே முடியாது. அதனால் கண்களின் நிச்சயம் இருக்கக்கூடாது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் அதுதான். மாம்ச இச்சை வெறியிலே ஒரு கூட்டம் தெரிகிறவங்க. கண்களின் இச்சை, இந்த கண்களின் இச்சையில் இப்போ தற்செயலாக நடக்கும் பார்த்தீங்களா, நிறைய இடங்களில் பிள்ளைகள் இப்படி போனாங்க, ஆடு மேய்க்க போனால், ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, இப்படி வந்துச்சு, இப்படிலாம் சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா. அது ஆணோ பெண்ணோ நடக்குது. அது என்ன இச்சை, பார்த்த உடனே என்னது, ஒரு பிள்ளை போகுது அப்போ பின்னாடியே போயிடும் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்த உடனே என்ன செய்யுது, அந்த இச்சை ஒன்று. அந்த இச்சைகளில் போய் தான் நிறைய பேர் அழிஞ்சிருதான். திடீர்னு தோன்ற ஒரு காரியம், ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கும்போது பார்த்து அவனுக்குள்ளே வந்து மோகம் கொண்டு சில தவறுகளை செய்துட்டு அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அது என்ன இச்சை, கண்களின் இச்சை. மற்ற நாள்லாம் நல்லா தான் இருந்திருப்பான், ஆனால் ஒரே ஒரு நாள் சின்ன காரியம் அவனை கவுத்தி விட்டுரும். அதனால் ரொம்ப என்ன இருக்கணும், எச்சரிக்கை. பார்க்கறதெல்லாம் எனக்கு சொந்தம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லு, பார்க்கிற பார்வைகள் கிறிஸ்துவின் பார்வையாக இருக்கட்டும். இயேசு எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்ன செய்யணும், பார்க்கணும் என்கிற எண்ணங்கள் ஆண்களுக்குள்ளும் பெண்களுக்குள்ளே வந்துட்டுன்னா நிறைய பாவங்கள் என்ன செய்யப்படும், தவிர்க்கப்பட்டு போகும். அடுத்து ஜீவனத்தின் பெருமை. நான் தான் பெரிய படிப்பாளி, நான் தான் பெரிய சம்பாத்தியன், நான் தான் பெரிய கோடீஸ்வரன். அந்த பெருமை இன்றைக்கி நிறைய பேர் அழிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம். கொஞ்சம்
இதாக வந்துட்டு அவங்களால தரையில் உட்கார முடியாது, தரையில் நடக்க முடியாது, ரொம்ப பந்தாவாக தான் தெரிவாங்க. அதுவும் சொந்த ஊருக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அப்படி போகும்போதே ஒரு கத்தாக தான் போவாங்க. ஏன்னா ஊருக்காரங்களாம் இவ்வளோ நினைக்கணும், எப்போ யாருப்பா இவ்வளோ, அவன் கோமணத்தை கட்டிட்டு பேசாக்கில் வீட்டில் உட்காந்துருப்பான், உங்களை விட 10 மடங்கு அவன் சேர்த்து வச்சுருப்பான். புரியுதுங்களா? நம்மளை விட 100 மடங்கு நகைகளையும் பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் பாடு கோமணத்தை கிழிஞ்ச சட்டை போட்டு அவன் பாடு உட்காந்துருப்பான். நீங்கள் நினச்சிருக்க நம்ம தான் பெருசாக பந்தான்ட்டு. அந்த பந்தா கேஸெல்லாம் என்ன செய்யாது, ஆகாதுங்க. தாழ்மையை தரித்து கொள்ளும்போது தான் உயர்வு தன்னால் வரும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். எத்தனையோ பேர் அப்படி பார்க்குறாங்க. இந்த நாட்கள் அந்த உணர்வு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டேக்கான், வெளியில் காட்டாமல் எளிமையாக போய் ஏழைகளுக்கு உதவுறது, கஷ்டங்களை பார்க்குறது, விசாரிக்கிறது, அப்படிலாம் இருக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? கூட்டத்தோடு கூட்டமாக தெரிஞ்சுக்கிறது, உட்காந்துக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன்னா உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவன் பணம் ஜீவனத்தின் பெருமைக்குள்ளே இருக்கிறவன். அதனால தான் சொல்கிறாரு, இந்த உலகம் என்ன செய்யாது, இப்படிப்பட்டவங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஒரு நாளும் ஆண்டவரை இவங்க சந்திக்கவே முடியாது. அதனால தான் சொல்ல, கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான், என்னை உலகம் என்ன செய்யாது, காணாது. ஆனால் நீங்களோ சொல்லுங்க, நீங்களோ என்னை காண்பீர்கள். அப்போ நம்ம யாரு? தேவ பிள்ளைகள். நம்மளை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரியரும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ராஜரீக ஆசாரியர்கள், நீங்க பரிசுத்த ஜாதி, நீங்க கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியம் இருக்குது? இல்லை, 4 காரியம். என்னெல்லாம் போட்டிருக்குது? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரை நீங்க காண்பீர்கள். எப்ப காண்பீர்கள்? எல்லாம் கண்ணுக்கு தெரியலனாலும் நமக்கு அவரை தெரியும், நாம் அவரை பார்க்க போகிறோம். ஏன்னா உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். காரணம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். எழுதிக்கிடுங்க உள்ளக்குள்ள, புஸ்தகத்தில் இல்லை, இருதயம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய நட்புகளில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம ஸ்கூல் எடுத்துக்கிடுங்க, யாரெல்லாம் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்கு? இதுக்கு எப்படி கேவலப்படுத்துறிய? நம்ம வயசு இத்தனை கடந்துருச்சு, இப்போ போட்டு இந்த கேள்வி கட்டு கிடைக்க. நானே பாஸ் பண்ணி ரிட்டையர்டாக வேலையும் பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இப்போ போயிட்டு கேட்டு. நல்லங்க, கொஞ்சம் நான் உங்களுக்கு இது மாதிரி சொல்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க இருக்காங்களா இல்லையா? ஸ்கூலில் நம்மளோட நல்லா படித்தவங்க இருக்காங்களா இல்லையா? விளையாட்டில் நம்மளோட திறமானவங்க இருக்காங்களா இல்லையா? வருஷம் முழுதும் விளையாட்டு போட்டி போகிறேன்னு சொல்லி ஒரு டப்பாவை கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாட்டோம். ஆனால் அதை ஃபுல்லாக தட்டிட்டு போகிறவங்க இருக்கானா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நம்ம ஒன்றும் பரிசு எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது, ஹை ஸ்கூலில் படிக்கும்போது, நான் பரிசு வாங்கிட்டு நீ பரிசு வாங்கிட்டு என்ன பரிசு வாங்கிட்டு இருப்போம்? ஒவ்வொருத்தரும் முட்டை உடச்சி ரத்தத்தை பரிசாக கொண்டு வந்திருப்போம். அவ்வளோதான். அவன் வீட்டில் பெருமையாக சொல்லுவாள், பாரு என் பையனும் ஓடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கான், பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான், வா ஆஸ்பத்திரி போவோம். அங்கே போனோடனே அந்த கம்பவுண்டர் டிஞ்சர் அடித்து இடிச்சுவார், ஒரு இழுப்பார், தொடச்சிக்கிட்டு வச்சு ஒரு இழுத்துருவார். ஓடான், இதுதான் சிறப்பு பரிசு. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஆமாங்க. ஒன்றும் வாங்கலை. படிப்புலையும் சிறந்தவங்க இல்லை, விளையாட்டுலையும் பெரிய சிறந்த, நம்மளை விட திறமையாளிகள் இருக்காங்க. பதவியில், பட்டத்தில், இப்படிலாம் யோசித்து பாருங்கள். இப்படிலாம் கம்பேர் பண்ணி நம்மளோட அழகாக இருக்கிறவங்க எத்தனை பேர் தான். சில ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை யாராவது சொன்னாங்களா? எப்போ வர மாட்டல அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்களா? ஆனால் நம்மைத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒரு காலத்தில் நம்ம எதுக்கும் ஆகாதவங்களுக்கு போனால் கூட காணப்பட்டிருக்கலாம். வாத்தியார் கூட நம்மளை திட்டியிருப்பார், உனக்கு படிப்பு வராது, ஒரு மண் வராதுப்பா அப்படின்னு இருப்பார். ஆனால் அந்த வாத்தியாருக்கே இயேசுவை சொல்ல நம்மளை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் தேவன் செய்கிறது. அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்கள்.
எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடச்சிச்சு. அதனால தான் நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஸ்கூலில் எந்தெந்த வாத்தியாரெலாம் எனக்கு பாடம் நடத்துனாங்களோ அந்த வாத்தியாருக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி நின்று மேடையில் என்ன செய்யிருக்கார் கர்த்தர் என்னை பிரசங்கியாராக ஊழியக்காரர் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தவங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். ஒரு அக்காலாம் பேசிட்டு முடிச்சு நான் செய்தி கொடுத்தோன்னா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருச்சு. ஏன்னா எங்கள் அக்கா பெரிய அக்கா அவங்களாம் ஒரு செட்டு. அவங்க எனக்கு முதல் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான். கிளாஸ் பிரிப்பாங்களே, செக்ஷன் பிரிக்கும்போது எங்கள் செக்ஷனுக்கு அந்த அக்கா தான். எங்கள் அக்கா பேரும் அது பேரும் ஒரே பேர், பாலாமணின்னு. அந்த அக்கா தான் எனக்கு வந்து டீச்சராக இருக்கும். அது எம்எட்னு நினைக்கிறேன். அந்த அக்கா ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு, தம்பி இவ்வளோ ஆழமான சத்தியமா எனக்கு புரியவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் இப்போ தான் நான் கேட்குறேன், எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு அப்படியே கண்ணீர் விட்டுருச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு போதித்தவங்களுக்கும் கூட போதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? இதுதான் கர்த்தர் செய்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது, ராஜரீக ஆசாரியர்கள். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் இல்லை. தேவன் நம்ம ராஜரீக ஆசாரியர்களை தெரிஞ்சிருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஜாதியாய் தெரிந்திருக்கிறார். நான்காவது, சொந்த ஜனமாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இதையா சொல்ல சொன்னேன்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜரீக ஆசாரியமானவன், பரிசுத்த ஜாதி, கர்த்தருக்கு சொந்த ஜனம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் இதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. நீங்கள் கர்த்தரை காண்பீர்கள். அல்லேலூயா. உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இந்த நாளையும் வைத்து கொண்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் எப்பவும் எங்கே போனாலும் உங்களுக்குள்ள இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போனோன்னா, உனக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இதில் போய் கை வைக்கக்கூடாது, இதை நான் தொடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? இது நான் பரிசுத்த ஜாதி, அதனால் இதில் நான் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா உலகத்தரன் சொல்கிற நம்ம ஊருக்காரெல்லாம் சொல்லுவான். அதாவது அம்மா அப்பா சும்மா இருந்தாலும், அண்ணன் தம்பி சும்மா இருந்தாலும், அங்கே வரான் பாருங்க 4 பேர் தண்ணியை போட்டு, அவன் செய்ய வேண்டியதானே, அது இல்லையோ அப்படின்மா. இதெல்லாம் நம்ம போயா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். இல்லை அவங்கெல்லாம் எவன் கட்டாயப்படுத்த நமக்கு என்னென்ன நான் கேட்குறேன். நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், எனக்கு அதுக்கு இல்லை. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பரிசுத்த சாதி. அல்லேலூயா. சடங்காச்சாரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அவர்கள் தான் யாரை காண்பார்களாம்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். எதையெல்லாம் பார்ப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னை காண்பீர்கள்னா அவருடைய காலத்துக்கு பின்னாடி எதெல்லாம் நம்ம பார்ப்போம்னு சொல்கிறார். முதலாவதாக நிறைய இருக்குது. நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒன்று, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50-51 வாசிங்க. யோவான் 1:50. அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஐயா, இந்த இடத்துல பார்க்கிறோம், யார் வந்து நிற்கிறா? நாத்தான்வேல் தானே? ஆமா. அந்த நாத்தான்வேல் வந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எங்க பார்த்தேன்னு சொன்னதுனால நீ என்ன செய்கிறாய்? விசுவாசிக்கிறாய். எங்க பார்த்தேன்னு சொல்றாரு? அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை அறிவேன்னு சொன்னதுனால நீ என்னை விசுவாசிக்கிறாய். ஆனால் என்னை உன்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? மேன்மை. அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, நீ இதிலும் பெரிதானவர்கள் என்ன செய்வாய்? காண்பாய். என்ன பெரிதானவர்களை காண்பாய்னா, இது முதல். எப்போ? இன்னையிலிருந்து மனுஷகுமாரத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ காண்பாய். சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க.
இது நம்ம ஏற்கனவே இந்த தரிசனத்தை சொப்பனத்தை ஒருத்தன் பார்த்துருக்கிறான். எங்கே பார்த்துருக்கிறான்? யாக்கோபு ஆதியாமத்தில் இரவில் போகும்போது ஒரு கல்லை தூக்கி வச்சு படுத்து கிடக்கிறான். அந்த படுத்திருக்கும் போது அது 28ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்தில், அங்கே தேவதூதர்கள் ஒரு சொப்பனம் பார்க்குறான். பெரிய வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, அந்த பரலோகம் திறந்திருக்கிறதையும் பூமிக்கும் வானத்துக்குமான ஒரு பெரிய ஏணி இருக்கிறதையும் பார்க்குறான். அந்த ஏணியில் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். தேவதூதர்கள் எங்கே இருப்பாங்கம்மா? தேவதூதர்கள் எங்கே இருக்கிறாங்க? வானத்தில் எத்தனை பேர் சொல்கிறீங்க? என்ன கரெக்டாக சொல்லுங்கள். வரல வானத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது, கையை மட்டும் வைத்துங்களேன். பரலோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர்? நிறைய பேர். பூலோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர்? குழப்பிட்டோ? தேவதூதன் எங்கே வேணாலும் என்ன செய்வான்? வானத்தில் இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வானத்தில் எஸ்டிமேட்லாம் போட்டு அங்கெல்லாம் பிளாட்லாம் போட்டு கொடுத்து உனக்கு ஆளுக்கு 5 சென்ட் தந்திருக்கேன் 3 சென்ட் கொடுத்துருக்கேன்லாம் சொல்லி என்ன செய்யலை? கையெழுத்து போட்டு கொடுக்கல. தேவனிடத்தில் இருக்கிறவ தேவதூதர்கள், அங்கே தேவனோடு கூட தேவ பிரசனத்தில் இருக்கிற ஒரு தேவ கூட்டம் இருக்குது. இந்த வான மண்டலங்களிலும் கீழேயும் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இருக்குது. அப்புறம் நமக்கு நடுவில் உலாவுகிற ஒரு கூட்டமும் இருக்குது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இந்த 3 செக்ஷனுக்கும் 3 வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அது ஒரு பெரிய ஏஞ்சல் அலட்சியில் நான் போனேன்னா அது பெரிய டாப்பிக்கு. நான் இப்போ அதுக்குள்ளே போகலை, இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சந்தேகப்படாமல் நீங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, மேலே பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறவர்கள்? செய்திகளை என்ன செய்கிறவங்க? பரலோக திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்து தரிசனங்களை காண்பித்து செய்கிறவர்கள். இந்த நடுவில் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருப்பாருங்க. இவங்க யுத்த களத்தில் நிற்கிறவங்க. ஏன்னா யார் அங்கே உட்கார்ந்துருக்கிறா? வானமண்டல பொல்லாத ஆவிகள் கிரியைகளாக இருக்குது. அவங்களெல்லாம் நொறுக்கி நம்முடைய வார்த்தைகளை மேலே கொண்டு போகணும், அவர்கிட்ட இருந்து பதில் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பூமியில் நம்மளோடு கூட இருக்கிறவங்க, பூமிக்கு அடியில் இல்லை, நம்மளோடு கூட இருக்கிறவங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவதூதனை கொண்டு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இதைத்தான் அவனே சொன்னான். எவனே? இயேசுநாட்ட வந்து சொன்னான்ல, நீர் இங்கிருந்து தாழ குதியும் நம்முடைய பாதம் கல்லில் இடாதபடி உண்மை என்ன செய்வார்கள் சொன்னானா? சொல்லையா? வானத்தில் கூட்டு போயா சொன்னான்? எங்கே தான் பண்ணான்? உப்பரிகளை நிப்பாட்டிக்கிட்டு தான் சொன்னான். அப்போ கீழே யார் இருக்கான்னு சொல்கிறான்? தேவதூதர் இருக்காங்கல்ல, அவங்க உன்னை கையை பிடிச்சிக்கிடுவாங்களப்பா, காலை பிடிச்சி பாதுகாத்துக்கிடுவாங்களா, குதியாயின்னு சொன்னான். அப்போ அவனுக்கும் அது தெரியும். ஆண்டவர் நமக்கும் அதை வைத்து இருக்கிறார். அவங்க தான் நமக்கான பணிவிடையின் ஆவிகள். அவங்க நமக்கு யாரை வச்சிருக்கிறாராம்? பணிவிடை ஆவிகள். ஏறுகிறதும் இறங்குகிறதும். இங்கே இறங்குகிறதும் ஏறும். இந்த 2 இடத்துலையும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் சரி, யாக்கோபு பார்த்த தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் சரி, அந்த சொப்பனத்தில் என்ன பார்க்குறோம் அதை இயேசு சொல்கிறார். என்னன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறதும் அப்போ அவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கோட்டம் எங்கே இருக்குது? பூமியில். எதுக்கு ஏறுது, எதுக்கு இறங்குது? பொழுது போகாமல் படியில் ஏறிக்கிட்டு படியில் இறங்கிக்கிட்டு காங்கிரீட் சரியாக இருக்கா, போட்டவர் ஒழுங்காக கட்டியிருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கா? இல்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய செய்திகள், நம்முடைய வேண்டுகோள்கள், நம்முடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்தில் சொல்லிட்டு பிதாவிடத்திலேருந்து தேவையானதை வாங்கி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இதுதான் யாருடைய வேலை? தேவதூதர். அதைத்தான் அவர் சொல்கிறார். இப்போவும் நீங்கள் சொல்லும்போது நம்ம ஜெபம் யாரை பார்த்து பண்ணுறோம்? தேவதூதனை பார்த்து ஜெபம் பண்ணுறதில்ல. யாரை பார்த்தா ஜெபிக்கிறோம்? கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறோம். அதை எடுத்து கொண்டு செல்கிறது யாருடைய வேலை? தேவதூதனுடைய வேலை. இதைத்தான் நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிகிறபடி சொல்கிறேன். அப்படின்னா தானியேலில் நம்ம பார்க்குறோம். அவள் சொல்லும்போது தேவதூதன் வாரா, நீ முழங்கால் போட தொடங்கின அன்னைக்கே இதுக்கான பதில் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, உனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு கொண்டு வந்தம்பா. ஆனால் பெர்சிய தேசத்தின் அதிபதி என்ன செஞ்சான்? இந்த 21 நாள் என்னோட என்ன செஞ்சிருந்தான்? போராடினா. அப்புறம் மீகாவேல் வந்து அவனை மண்டையில் தட்டி விட்டு என்னை கொண்டு வர வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால தான் நான் சொல்ல வரேன். அப்போ நமக்கு செய்திகளை கொண்டு போகிறதும் செய்தியை வாங்கிட்டு வருவதற்கு தான் யார்? தூதர்கள். ஆமென். ஆமாங்க. இப்போ நம்ம நாடுகளில் கூட வச்சுருக்காங்களா தூதர்கள்? சமாதான தூதர்கள்னு வச்சுருப்பாங்க.
ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க. எல்லா நாட்டுடைய பிரதிநிதிகளும் எல்லா இடத்துலையும் தூதர்கள், அங்கே தூதரகங்கள் வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த நாட்டுடைய செய்தி அங்கே கொடுக்கணும், அந்த நாட்டுடைய செய்தி இங்கே என்ன செய்யணும், நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இதுக்கான தூதரகம். அதே போல் இவங்க இருக்கிறாங்க. இந்த தூதர்கள் நமக்கான செய்தியை கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்க. இதைத்தான் சொன்னார், நீங்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். அடுத்து சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 26:64. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், நீங்க அடுத்து என்னத்தை காண்பீர்கள்? ஒன்று, தேவதூதன் ஏறுகிறது இறங்குகிறது பார்ப்பீர்கள். ஏன்னா அந்த நாட்களில் இது அவங்க கண்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த போது, சிலுவில் அடித்த போது, அந்த தேவதூதர்கள் அவரிடத்திலிருந்து எழும்போதும் அவரை எடுத்துக்கொள்வதையும் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமணத்துக்கு ஏறி போகும்போதும் கூட தூதர்கள் அவர்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, அவரை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்போ எடுத்து இது 1:9 நீங்கள் வாசிக்கலாம். 9:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போ அவர் எடுத்துக்கொண்டு மேலே போகும்போது மேலேருந்து அவங்க சொல்லுறாங்க, மேலே வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ மேலேருந்து சொல்கிறாங்க, கலிலேயரே, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எப்படி உங்கள் நடுவிலிருந்து மனுஷகுமாரன் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மறுபடியும் அப்படியே திரும்ப வருவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அப்போ ஏறுகிறது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் மனுஷகுமாரிலிருந்து வெளிப்படுகிறதையும் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அடுத்து சொல்லப்பட்டு 2வது சொல்றார், நான் எங்கே இருக்கிறத பார்ப்பாங்க? மகிமையில். யாருடைய பிரசன்னத்தில்? கர்த்தருடைய மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கதை இவர்கள் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். நீங்கள் காண்பீர்கள். 2வதாக ஒரு காண சொல்றது. என்ன காரணம்? பரலோகத்தில் இருக்கிறதை காண்ற. இதுக்கு வசனம் இருக்குதா? இருக்குது. யார் பார்த்தா? ஸ்தேவான் பார்த்தான். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 56ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் என்ன செய்கிறேன்? காண்கிறேன். நல்லா கவனிச்சிட்டீங்களா? புரியுதா புரியலையா? நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை சொல்றார், ஒரு திட்டத்தை சொல்றார், அது நிறைவேறுதை நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட ஜெபம் பண்ணும்போது உண்மையாக ஜெபித்தால் பரலோகத்தின் பிதாவுக்கு முன்னாடி இருக்கிற தேவனை தரிசிக்க முடியும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய வலது பாசம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவ சொன்னதைத்தான் யோவானும் தன்னுடைய நிருபங்களையும் எழுதி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் என்ன செய்கிறாரு? எழுதி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நமக்கு ஞாபகம், அதனால நம்ம அதை உறுதியாகிறது. தேவன் ஒரு திட்டத்தோடு இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாசல். நம்ம தைரியமாக சொல்கிறோம். நீங்கள் இந்த விசுவாச பிரமாணம்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? படித்ததில்லை. சிஎஸ்ஐ சர்ச்சில் அது உண்டு, ஈவன் கேத்தலிக்லேயும் உண்டுன்னு நினைக்கிறேன். அது உண்டு. ஆனால் கடைசி வரியை மட்டும் பிதா சுதன்னு இவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்படி தானே? மற்றெல்லாம் மேலெல்லாம் ஒன்று கூட தான் இருக்கும். ஆமாம், அந்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் தயவு செய்து அது நான் முடிஞ்சால் உங்களுக்கு வாங்கி எழுதி பிரிண்ட் பண்ணி தரேன், படித்து பாருங்கள். ரொம்ப கிறிஸ்தவனுடைய அடிப்படை விசுவாசம் என்பது அதில் தான் இருக்குது. அதில் ரொம்ப ஆழமாக சொல்லப்படும். யாராவது சொல்லுவீங்களா? மறந்து போயிருக்கும். பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலும் உற்பத்தி பிறந்து பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து மடித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து பிளதியின் வலது பாசத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கார் என்பதையும் அவர் மறுபடியும் என்ன செய்வார்? வருவார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாச பிரமாணம் நான்லாம் படித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் தாண்டி போச்சு. பாஸ்டராகவே 40 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சர்ச்சில் படித்தது. இதெல்லாம் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும்? இது சிஎஸ்ஐக்குள்ளது, இது ஆர்சிக்குள்ளது, பெண்டிகாஸ்ட் அப்படிலாம் சொல்ல வரல. விசுவாசம், முழுமையான ஒரு விசுவாசம் தான். அவன் 3 காரியத்தை சொல்லுவாங்க. நான் பிதாவாகிய தேவனை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். 3 இப்படி போடுவாங்க, சொல்லி தான் பண்ணுவாங்க. அதனால் அவர் நம்ம வரப்போகிறாருன்னு, ஒரு மீட்டுக்குள்ளே போகிறாருன்னு, என்னை நான் எடுத்துக்கொள்வாருன்னு என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இதுக்கு பேர் தான் விசுவாச பிரமாணம்.
இந்த விசுவாச பிரமாணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வாரம் முடிஞ்சால் உங்களுக்கு அதை போட்டு விட்றோம். நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க, இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. முடிந்தால் இன்றைக்கி நாளைக்கு கூட உங்களுக்கு அதை இதில் கூட குரூப்பில் கூட என்ன செய்கிறோம், போட்டு விட்றோம். நீங்கள் அதை படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். அதுதான் அடிப்படையில் தான் நம்ம கிறிஸ்தவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சத்தமாக ரிலே சொல்லுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு வெளியே இல்லை. அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனாக இருப்பதில் என்ன இல்லை, அர்த்தம் இல்லை. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிற நல்ல கவனிச்சுக்கிடுங்க. அடுத்த வசனம், 3வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையோடு வருகிறதை அவர்கள் என்ன செய்வார்கள், காண்பார்கள் என்று சொல்லப்பட்டது. நம்மை காண செய்வார். முதலாவது அவர் எங்க இருக்கிறத காண சொல்றாரு, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் மனுஷனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். 2வது பார்க்கிறோம், மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறதை என்ன செய்வீர்கள், காண்பீர்கள்னு சொல்றார். 3வது சொல்றாரு, அவருடைய வருகையை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். மிகுந்த எக்காலத்து சத்தத்தோடு கூட, தேவ எக்காலத்தோடு அவர் இறங்கி வருவதை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். அருமையானவர்களே, இந்த முந்தின 2ஐயும் காண்கிலோ காணலையோ, இதை கட்டாயம் என்ன செய்யணும், காணணும். காணலைன்னா அவரிடத்துல என்ன இல்லை, பங்கு இல்லை. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அவரை பார்க்க வேண்டும். அவர் வருகையில் அவரை பங்கடைய வேண்டும். நீங்கள் காண்பார்கள் என்று சொல்லுகிறார். பூமியின் சத்துவங்கள்லாம் என்ன செய்யப்படும், அசைக்கப்படும். ஒன்று நான் சொல்லுகிறேன், நேற்றுக்கு உபவாச ஜெபத்தில் நான் சொன்னேன், இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யூதர்கள் எங்கும் சிதறி கிடக்கிற யூதர்கள் எல்லாரும் எங்கே சேருவார்கள், யூதேயா தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையில் மணிப்பூர், இந்தியாவில் இருக்கிற இந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு 5000 பேர் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் எங்கே அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இதே போல் பல இடங்கள் இருக்கிறவங்களாம் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசம் என்ன செய்யப்படணும், கட்டப்படணும். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரத்துக்கு எல்லா பிள்ளைகளும் வந்து சேர வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அவை இது ஒரு அடையாளம். இப்போ இதை அழைச்சிட்டு போகிறாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு அடையாளம். கடைசி காலம் என்பது எல்லாரும் ஒன்று சேரும்போது முடிவு என்ன செய்யும், வரும். அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் இது நடக்குது. இதில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற காலங்கள் நம்ம வந்துட்டோம். அதனால் இந்த யுத்த காலங்கள் தொடங்கி இருக்கிற காலத்தில் இவங்களையும் கொண்டு போகிறதுனால இந்த யுத்தங்கள் இன்னும் பலனடையுமா, இன்னும் பெருசாகுமா அப்படிங்கிற சிந்திக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று புரிந்து கொள்ளுங்க, இப்போ எத்தனை வருஷமாக இந்த யுத்தம் நடக்குது பாருங்கள். நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இஸ்ரேல் நாட்டோடு என்ன நடந்துட்டு தான் இருக்குது, யாரோ ஏதோ ஒரு நாட்டோடு என்ன நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாறி மாறி யுத்தம் நடந்தது. ஆனால் அவனை என்ன செய்ய முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் பூமியெல்லாம் தரமட்டமானாலும் சரி, எல்லா பார்க்கிற வானம் பூமி நட்சத்திரங்கள் எல்லாமே மாறுங்கள் வரும்போது கர்த்தருடைய நாள் ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், காண்பார்கள். இதைத்தான் ஆண்டவர் யோவான் 16:16 22 வரைக்கும் சொல்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்கள் என்ன செய்வீர்கள், என்னை அங்கேயும் அதே வசனம் அப்படியே சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கேட்குறாங்க, இவர் எங்கே போவார், கொஞ்ச காலம் காண மாட்டீங்கன்னு சொல்கிறாரே, எங்கே காணாமல் போவார் இவர், மறுபடியும் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாரே, எப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த வசனங்கள்லாம் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, எப்போ கொஞ்ச நாள் உங்களை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அவரை என்ன செய்யும், சிலுவில் அடிக்கும், அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும். அவர் மரித்து உயிர் தெளிந்து பிதாவின் வலது வாசத்தில் போயிருப்பார். அதைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னார். பிதாவின் வலது வாசத்தில் இருப்பார். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்வார், வருவார்.
இப்போ அதனால உங்கள் துக்கமெல்லாம் என்னவாய் மாறும்? சந்தோஷம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறவர்கள், இப்பொழுது நகைக்கிறவர்கள் அப்பொழுது அழுவார்கள், புலம்புவார்கள். இப்பொழுது புலம்புகிற அழுகிற நீங்கள் நாளைக்கு சந்தோஷப்படுவீர்கள். கிறிஸ்துவின் மித்தம் அடிக்கப்படும் போது, ஐயா கிறிஸ்துவை மறுதளித்தா வாழ்வு கிடைக்கும், பூமியில் வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுதளிக்காமல் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னால் வேலை கூட போகலாம், வருமானம் இல்லாமல் போகலாம், படிப்புக்கான இடம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்வார், நீ கொஞ்ச காலம் உபத்திரப்பட்ட, அந்த உபத்திரவுக்கு பலனாய் அதாங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச நாள் துக்கப்படுவீர்கள், உபத்திரவப்படுவீர்கள், நெருக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறிடும்? சந்தோஷமாக வர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சந்தோஷமாகவே தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இப்படியே போனோம் அப்படின்னா அவர் வரும்போது சந்தோஷப்பட மாட்டான், அழுவோம். ஆனால் நான் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்கிறவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிடுவான். சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்கள். இதாங்க நிஜம். இப்போ சமீபத்தில் நான் சொன்னேன், கடந்த வாரங்களெல்லாம் எத்தனையோ போதகர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க. பார்ப்பதற்கே நமக்கு மனம் படபதைக்குது. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. அதற்குரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கும் நாள் சீக்கிரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அடி உத வாங்கி இப்படிலாம் வாழறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு அடையாளம் காட்டக்கூட நம்மளால் முடியாதான்னு நான் கேட்குறேன். ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் கிறிஸ்தவன்னு சொல்லுங்க. தேவ நாம மகிமைப்படுத்துங்க. தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாகுங்க. ஏன்னா உலகம் அவரை காணாது. நீங்களோ அந்த இடத்துக்கு வரணும்னா, நீங்கள் அவரை காண வேண்டுமானால், நாம் அவரை காண வேண்டுமானால், கொஞ்ச காலம் உபத்திரப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவருக்காக உபத்திரப்படுவோம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா? இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. தேவனுக்கான வைராக்கியத்தை நம்ம எடுப்போம். அவர் சொல்றார், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நம்ம காணணும்னா, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் அவரை கண்டுதான் ஆக வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம் இந்த வருகையின் நாட்கள் நடக்க போகிறது. என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். நல்ல கவனிங்க. மேகங்கள் மேல் அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். முடிஞ்சிருச்சா? 2 காரியம் இருக்குது. முதலாம் வருகைன்னு சொல்லி ஒன்று வந்துட்டு போயிட்டார். பாவிகளுக்கு சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இது முடிஞ்சிருச்சு. இனி நான் திரும்ப வருவேன் அவர் சொன்னார். உங்களெல்லாம் என்னோடு கூட என்ன செய்வதற்காக? அழைத்து செல்வதற்காக நான் வருவேன். மறுபடியும் நான் உங்கள் நடுவில் வருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாள் 2 விதத்தில் இருக்கும். ஒன்று ரகசியம், அவரோடு கூட கூட்டிகிட்டு போகிறது. மேகங்கள் மேல் வருவதை நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெளிந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். இது மகிமையில் நடக்க போகிறது. மேலே போக போகிறோம். இது ஒரு ரகசிய வருகை. இதற்கு அப்புறம் 7 ஆண்டுகள் உபத்திர காலங்கள். அந்த 7 ஆண்டு கழுத்துக்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சின்னு இந்த பூமியில் இருக்குது. அதற்கு அவர் வருகை ரகசியமாக இருக்காது. அவர் என்ன செய்வார்? பகிரங்கமாய் வருவார். அந்த வருகையின் நாளில் தான் எல்லா கண்களும் அவரை காணும். அதுதான் அவர் சொல்றார். முதல்ல பார்க்கிறது யார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ரகசிய வருகை தெரியும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவர்கள் மட்டும்தான் காண்பார்கள். அவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் பரலோகத்துக்கு பெற மாட்டாங்க.
ஒரு ஸ்கூலில் 10 பேர் இருக்காங்களா 10 பேர் வந்துட மாட்டாங்க. ஒரு காலேஜில் 10 பேர் இருக்காங்களா 10 பேரும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்காங்களா 100 பேரும் பரலோகத்துக்கு வந்துட மாட்டாங்க. யார் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அது 1 2 10க்கு 10 இருந்தாலும் 10க்கு 10 அப்படியே செஞ்சிடும், மேலே வந்துடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனால் 2வது ஒரு தடவை வராரு பாருங்க, பூமியில் இறங்கி வரும்போது எல்லா கண்களும் அவரை காணும். அல்லேலூயா. எல்லா கண்களும் காணும். அவரை குத்தினவரின் கண்களும் என்ன செய்யும்? காணும். கண்டு என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள். அவரை கண்டு புலம்புவார்கள். கோத்திரம் கோத்திரமாக புலம்புவார், நம்ம விட்டுட்டோமே. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கிடையாது? மீட்பு கிடையாது. எப்படி பூத்தில் போனவொன்னு லாக் பண்ணிட்டாங்களோ 6 மணிக்கு மேலே உள்ளே வந்தால் யாருக்கு என்ன கிடையாது? எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, ஐயா நான் பஸ் பிடிச்சி வந்தேன், ட்ரெயின் பிடிச்சி வந்தேன், ஃப்ளைட் பிடிச்சி வந்தேன், இப்போ தான் ஃப்ளைட் வந்து இறங்கி இருக்குது, நான் அங்கேருந்து உள்ளே வருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி யாருக்கும் சலுகை கொடுக்கணும்னு சொல்லி என்ன கிடையாது? சட்டம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, கரூர் முதலாளியே மோட்டு போடல. யாரு? செந்தில் பாலாஜி. அது தெரியுமா உங்களுக்கு? செந்தில் பாலாஜியுடைய பூத் எங்கே இருக்குது? கரூர். அவர் நிற்குது எங்கே? கோயம்புத்தூர். தெற்கையா வடக்கையா? தெற்க நிற்கார். அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போட அவருக்கு முடியலை, போடலை. புரியுதா? ஏன்னா அங்கே தொகுதிகளை பார்க்கணும், இங்கே வந்துட்டு போனால் பிரச்சனை ஆகிடும், வந்துட்டு போக லேட் ஆகிரும். நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க, எல்லாம் முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே காலை 7 மணிக்கு எங்கே போயிருப்பாங்க, 6:30 மணிக்கெலாம் குளிச்சுட்டு எங்கே போய் நின்றுருப்பாங்க. 6 மணிக்கெலாம் ஒவ்வொரு பூத்தாக விசிட் போவாங்கல்ல, ஏன்னா அவங்க வேட்பாளர் இல்லையா, போவாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு பூத்தாக போயிட்டு வரும்போது முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடலைங்க, நான் சொல்லலை, இதுதான் உண்மை. லேட் ஆகிடுச்சு, போட முடியாது. ஐயா 6 மணிக்கு முடிஞ்சிட்டு நாங்களாம் கிளம்பி வரோம் 7:30க்கு போடுவோம், சொல்ல முடியாது. நாங்கள்லாம் எம்எல்ஏக்கள் நிற்கிறோம், நாங்கள் எம்எல்ஏ இருக்கிறேன், கரண்டில் நான் அமைச்சராக இருந்தவன் வந்து ஓட்டு சொல்ல முடியாது. 6 மணிக்கு பூத் என்ன க்ளோஸ்ட். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். முதல் வாழ்க்கையில் கிடைக்கலையா, தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படலையா, அடுத்த 2ஆம் வருகையில் அவர் இந்த பூமியில் பகிரங்கமாக இறங்கி வரும்போது அந்த சியோன் மலையின் மேலே இறங்கி வர, அந்த ஒளிவ மலையில் இறங்கி வருவார். அந்த ஒளிவ மலையில் இறங்கி வரும்போது அவருடைய கண்கள் எல்லாம் காணும். அப்பொழுது ஒரு கூட்டம் ஓடி ஒளியும். மலைகளே எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? மறைத்து கொள்ளுங்கள். அப்போ குன்றுகளே எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ஒரு மூடிக்கொள்ளுங்கள். ராஜாவுக்கு முன்னாடி எங்களால் நினைச்ச முடியல, நிற்க முடியல, அப்படி கதறி அழுவாங்க. அந்த நேரத்தில் நானும் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவரை கொடுத்துருங்க. நானும் புத்தினவரில் சர்ச்சில் இத்தனை வருஷம் இருந்த ஆண்டவரே, அந்தோணி சிங் லவலவான்னு பேசுகிறதான் கேட்டுட்டு தான் இருந்த ஆண்டவரே, ஆனால் தெரியாமல் விட்டுட்டேன். என் வேலைக்காக நான் இழந்துட்டேன், என் பதவிக்காக இழந்து, என் பிள்ளைக்கு மேல் படிப்பு வேணுமேன்னு சொல்லி நான் மாறாமல் போயிட்டேன். சொல்லலாம், சொல்ல வாய்ப்பே கிடையாது. புலம்பத்தான் செய்யலாமே தவிர என்ன செய்ய முடியாது. அவ்வளோ காண்பார்கள், அன்னைக்கு அவங்க எல்லாருமே காண்பார்கள். ஆனால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாம் வருகைக்கு முந்தி நீங்கள் எப்படி கர்த்தருக்காய் வாழ்கிறீங்களோ அதுதான் 2ஆம் வருகைக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை நிற்க வைக்கும். அன்றைக்கு யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் மரித்து உயிர்த்தெழுந்து அவரோடு கூட போனாங்களோ ரகசிய வருகையில், அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட இந்த பூமியில் இறங்கி வருவார்கள். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்றைக்கி எல்லாரும் இந்த பூமியில் வந்து அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில் அமர்ந்திருக்க போகிறோம். குத்தினவர் கண்களெல்லாம் அவரை என்ன செய்யும்? இந்த குத்தினவருங்கிறது, குத்தினவங்க எத்தனை பேர் குத்தினாங்க? குத்தினவர் எத்தனை பேர் தான்? இயேசுவை குத்துறது எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான் குத்தினார். மற்றவங்கெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்தவங்களா? நல்ல கவனிங்க. ஈட்டியால் குத்தினவர் ஒருத்தர் தாங்க. விழாவில் குத்தி செத்து போயிட்டாரா, உயிரோடு இருக்காரான்னு பார்த்து அவர் அந்த நிமிஷத்தில் என்ன சொல்லிட்டாரு? இவர் தான் தேவனுடைய குமார். அவன் அங்கேயே அறிக்கைட்டு ஆண்டவர் சொந்தமாக மாறிட்டான் தமிழ். அவ்வளோதான். இவர் தான் மெய்யாகவே யார்? தேவனுடைய. ஒரே வார்த்தையில் அறிக்கைட்டான், அவன் வாழ்க்கை சக்ஸஸ் ஆக்கி போயிடுச்சு. நல்ல கவனிங்க. அப்போ அதற்கு காரணமாக இருந்தவங்களாம் குத்துனவங்கன்னு அன்னைக்கு லிஸ்ட்டு. அவரை சிலுவையில் அடிப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ, கத்துனவங்க குத்துனவங்க எல்லாவனும் அதுக்கு லிஸ்ட்டு.
ஆனால் இன்னைக்கு அவரை குத்தினவர்கள் என்பது நம்ம ஒவ்வொரு முறையும் அவரை மறுதலிக்கிறவர்கள், ஒவ்வொரு முறையும் நம்ம காலத்துக்கு தக்க சூழ்நிலைக்கு தக்கன நம்மளை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே என்னது தான்? அவரை குத்துறவர் தான். ஏம்மா நீ கிறிஸ்தவனா? இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? குத்துறோன்னு அர்த்தம். ஈட்டியை வச்சு அவரை குத்துறோன்னு அர்த்தம். விழாவில் குத்துறோம், நெஞ்சில் குத்துறோம். நான் சொல்கிறேன், உங்களை புரிய நினைக்கிறேன். இப்படி ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம செய்கிற காரியங்கள் எதிரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோமோ அதையெல்லாம் அவர் என்ன குத்துற மாதிரி இவர்கள் எல்லாரும் அவரை காண்பார்கள். அன்னைக்கு உன் சௌரியத்துக்கு தானே என்ன குத்துன, இன்னை நீ கதறுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுக்காக நான் வாழணும்னு சொல்கிறவங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவன், இன்னைக்கு அழுவான், இன்னைக்கு நிந்திக்கப்படுவான், இன்னைக்கு அவமானப்படுவான். ஆனால் நாளை அவன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்தமாரிலே சொல்லுங்கள். சிலர் சொல்லும்போது பார்க்குறோம், எனக்கு இன்னும் 1 வருஷம் கொடுங்க, இன்னும் 2 வருஷம் கொடுங்க, இன்னும் அடுத்த வருஷம் நான் மாற்றிக்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் மாற்றிக்கிறேன், அடுத்த வருஷம் ஞானசம் எடுத்தேன், அதுக்கு அடுத்து ஞானசம். எப்போ வேணாலும் எடுங்க, எப்போ வேணாலும் போங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்துட்டா நமக்கு ஒரு டேட் வச்சுருப்போம். நான் 12th முடித்தா அப்படி வருவேன், காலேஜ் முடித்தா அப்படி வருவேன், அதை முடித்தா அப்படி வந்துடுவேன், அப்படி நமக்கு டேட் வச்சுருப்போம். ஆனால் அவர் அந்த டேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் நாளை காலைல வந்தாலும் வந்துடுவார். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்தாலும் நெஞ்சிருவார். வந்தால் நம்முடைய 2 காரியம் இருக்குங்க. ஒன்று அவர் வருக, இன்னொன்று நம்மளை என்ன செய்யுது? அவர் தூக்கிட்டு போகிறது. எப்போ வேணாலும் தூக்கலாம்ல. ஆண்டவரே நான் 25 வருஷம் இருந்து நான் பார்க்க சொல்ல முடியாது. யாரை எப்போ வேணாலும் அவர் அழைத்து கொள்ளலாம், அல்லது அவருடைய வருகையே எப்போ வேணாலும் என்ன செய்யலாம். 2க்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க. நமக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கட்டும், என் தேவனை நான் பார்க்க வேண்டும். அவர் 2ஆம் வருகையில் வரும்போது 1000 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வர போகிறார்ல, அதில் நான் பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. அந்த பார்வை நமக்கு வேண்டவே வேண்டாம். அவர் வரும்போது அவரோடு கூட நம்ம வரணும். அதற்கு முதல் வருகையிலே நம்ம பங்கடையணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். எல்லாரும் சாமா அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, துடி நானும் மகிழ்ந்திடுவே. முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூடி நானும் மகிழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் படுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எங்கள் கணைகளை முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடைசி நாட்கள் இருக்கிறோம். நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கட்டும், நமக்கு ஒரு தாகம் இருக்கட்டும், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கட்டும். இயேசுவை நான் பார்க்க வேண்டும். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள்னு சொன்னார். நம்மைத்தான், என்னைத்தான், உங்களைத்தான் சொல்வார். நீங்களோ என்னை காண்பீர்கள். நாம் காணும் நாள் சீக்கிரமாய் இருக்கிறது. குத்தினவர்கள் கண்களும் அவரை காணும். ஆனால் அதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் அவரை கண்டு அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நித்தியத்தில் இருப்பார்கள். அவர் வரும்போது அவரோடு கூட வருவார்கள். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமானவர்களாய் நம்ம நிற்கத்தக்கதாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கால வெள்ளுமுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. நம்ம ஆராதிக்க எங்களை கொண்டு வந்து இங்கே பாட துதிக்க வைத்தீங்க. எல்லாவற்றுக்காய் நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாதிருக்கும், ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள் சொன்னீங்களே ராஜா. இந்த உலகம் உம்மை காணாம போனாலும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு அந்த பாக்கியம் உம்மை பார்க்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் சேரும்படியான அந்த பாக்கியத்தை வைத்து இருக்கிறீரே ராஜா. நீர் பிதாவின் வலதுபாசத்தில் வீற்றிருப்பதையும் உம்முடைய மகிமையிலே நீர் வரப்போகிறதையும், தேவதூதரோடு தேவ எக்கால சத்தத்தோடு நீர் வரப்போகிறதையும், இந்த பூமியில சகல பரிசுத்தவான்களோடு நீர் இறங்கி வரப்போறதையும் கண்கள் காணும் என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. குத்தினவர்களும் காணக்கூடிய காலம் வரும். அப்படிப்பட்ட லிஸ்ட்ல போய் நாங்கள் நின்று விடாதபடி, குத்தினவர்களும் காணும் போது நானும் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லாதபடிக்கு உம்முடைய வருகைக்கு முன்பதாக உம்மை தரிசிக்கத்தக்கதாய் அந்த மேக மண்டலத்தில் தோன்றும் போதே, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போதும், மரித்த பரிசுத்தவான்கள் உயிரடையும் போதும் நாங்களும் உம்மோடு எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை காண உதவி செய்யும். ஒரு கூட்டம் அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கோம். நாங்கள் வேடிக்கை பார்க்கிற கூட்டமாய் அல்ல, உம்முடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் சுமிக்கிறோம். உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. இப்போ சமீப காலமாய் இந்த வருகை குறித்து அடுத்தடுத்து அடியாரோடு பேசிக்கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சபையில் ஆண்டவரை அடுத்தடுத்து ஆண்டவரை வருகை குறித்தான காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், சிந்திக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் சிந்தித்து செயல்பட, இந்த வருகைக்கு ஆயத்தப்பட, இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எது எப்படி நடந்தாலும் கர்த்தருடைய வருகையில் நான் பங்கடைவேன் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகள் நிற்க ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ணுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதோட அன்பும் பரிசுத்தவுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடைய ஒரு கர்த்தருடைய வருகை விருந்தம் மாறாமல் தங்கியிருந்து அவரை காணச் செய்வதாக. ஆமென். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. ஓ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று
என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.